நம்ம ஊரில் நிறைய பேர் கேக்டஸை பற்றி நெகட்டிவ் டாக் தான் பேசுகிறாங்க. முள்ளு செடியை வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சா இது நெகட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் இதை வைக்காமல் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் நாசா என்ன ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இப்போது செல்ஃபோன், அப்புறம் ஒய்ஃபை ரூட்டர், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இல்லாத வீடே கிடையாது. இதிலிருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுறதுல கேக்டஸ் நம்பர் 1 பிளேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்பப்போ அவேர்னஸ் கிடச்சா கூட நம்மளுக்கு ப்ரூஃப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹனி பீஸ், பட்டர்ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை, பேர்ட்ஸ், பீகாக் இவங்க எல்லாருமே பாருங்களேன், இந்த கேக்டஸ் கார்டனை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு தானியாக இருந்தால் கூட இந்த பட்டர்ஃப்ளை வந்து அழகாக அதில் என்ஜாய் பண்ணுது. இப்போது ஒரு நேச்சுரல் என்வாயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நேச்சுரல் பாலினேட்டர்ஸ் வந்து கார்டனை விசிட் பண்ணுவாங்க. ஆர்கானிக் முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் இவங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அப்போது நிச்சயமாக கேக்டஸ்னால் நம்ம சொசைட்டிக்கும் என்வாயர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால் கேக்டஸ் பற்றி இது எப்படி வச்சா நம்மளுக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்னு நெகட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கேக்டஸ் வச்சா ஹாப்பினஸ் தாங்க. அந்த இடத்துல நல்லா சில் எஃபெக்ட் இருக்கும், நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், டிப்ரெஷன் இருக்காது. பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை கேக்டஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. உங்களுக்கு யாருக்காவது கேக்டஸ் வைக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.